மக்களே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க மக்களே. அரசியல்னா என்ன மக்களே? நான் தெரியாம கேக்குறேன். அரசியல்னா என்ன? அவங்கவுங்க லவரை எப்படி அவங்கவுங்க லவ் பண்ணுவாங்களோ அது மாதிரி அரசியல்ல அவங்கவுங்க எதிரிய அவங்கவுங்க மட்டும் தானே எதிர்க்கணும் நண்பர்கள். இங்க என்னன்னா மக்களே எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பழுவேன். ஏங்க ஒருத்தன் கேள்வி கேட்டாலே எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ எல்லாரும் சுத்து போட்டு என்ன என்னங்க செய்வேன் மக்கள்? பதில் சொல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த விஜய் பின்னாடி மக்கள் இருக்காங்க. இவ்வளவு மக்கள் இருக்கானே இந்த விஜய் மேல காண்டு மக்கள். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வடிவேல் ஒரு படத்துல பண்ணாரு பாத்தியா, ஒரு மேடை மேல ஏறிட்டு என்னையா பண்ணா என்ன பண்ணா அப்படி என்னையா பெரிய தப்பு பண்ணா அப்படின்ட்டு புலம்புவாரு பாத்தியா. கூட்டு போய் கும்முன்னு கும்மி இருக்கீங்க. எவனோ கும்முறி இருக்கான். இப்படிலாம் நீங்க அரசியல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது கீழே ஒருத்தர் சொல்லுவான், டேய் இவன் தான் எங்கேயோ போய் செமத்தி அடி வாங்கிட்டு இப்ப எவனுக்கோ நடந்த மாதிரி சொல்றான்பா. அந்த மாதிரி காமெடியில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா கதருன்னு அழுவுற பாவங்க. எனக்கு இவ்வளவு நாள் வந்து விஜய் மேல வந்து நான் கம்ப்ளீட்டா அப்செட்டா இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கே ஒரு பாவம் ஆயிடுச்சு, பரிதாபம் ஆயிடுச்சு. என்ன அதோட பிரச்சனைய நோண்டி பார்த்தாதான் தெரியுது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் காண்டுன்னு சொல்றாரு. ஆனா சட்டப்படி என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, கூட்டணிக்கு எவனோ வரல காண்டு. புரிதுங்களாங்க, இவருதான் காண்டு. அவன் அங்கங்க போறீங்க. நான் வந்து ஒருத்தன் வரலன்னா ஒரே ஒருத்தன் வந்திருக்காப்ல. அங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நான் சொல்லி 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் 2 இயர்ஸ்ங்க. 2 வருஷமா நான் சொல்ல இருக்கிறேன். ஆனா யாரும் என் வீட்டு டோரை எட்டி கூட பாக்கலங்க. இப்படி எட்டி கூட பாக்கல. இவருக்கு செம்ம காண்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழுவாத குறையாக மிஸ்டர் விஜய் வந்து காண்டு விஜய்ங்க. காண்டு விஜய் சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லுவானுங்க, யாருன்னா பேசினா என்ன தெரியுமா போடுவானுங்க, கதருன்னு. ஆனா இன்னைக்கு முழுக்க கதருந்து யாருன்னு உங்கள் விஜய் தான் கதறி இருக்காரு. என்னென்ன கதறி இருக்காரு அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய அன்பு சகோதரர் மோகன் ஆர் அவர்களுக்கும், கெவின் அவர்களுக்கும், ஜெகதீஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லங்க அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, விஜய் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறாரா இல்ல வேலூர் ஜெயிலுக்கு போறாரா அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேலூருக்கு வருகை தந்து உள்ளார். நாங்க இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஜெர்மனில இருந்து புது ஷாமினா பந்தல் போட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க 4900 பேர் வந்து இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து வேலூரோட மாவட்ட செயலாளர் அவங்க வரவேற்புரை கொடுத்திருக்காருங்க. ஏங்க நாங்க தப்பு சொல்லல. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இவ்வளவு பெரிய கிரௌட அட்ரஸ் அட்ராக்டும் பண்ணணும். நீங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர். அப்ப என்ன பண்ணணும், என்னத்த சொல்ல போறோன்றது உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். ஏன்னா A4 ஷீட்ல வந்து பேப்பர் வந்து பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. அப்ப என்ன செய்யணும், உக்காந்துட்டு வீட்லயே நைட் உக்காந்து சரளமா மேடை இருக்கு எப்படி பேசணும் பிராக்டிஸ் பண்ணுவோம் வேணாமா. ஏங்க நாங்க வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். நாங்க கலாய்க்க வரைக்கும் இப்ப கூட ஒரு நல்லதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா A4 ஷீட்ல இருக்கிறத பார்த்து படிக்கவே பார்த்து படிக்கவே திணறீங்க நீங்களும் உங்க உச்சா நடிகரும்.
ஆனா உங்க ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாப்லன்னா சிஎம் கூட 1-to-1 கூப்பிடுறாப்ல. யாரு? இந்த உச்சா நடிகரை 1-to-1 கூப்பிடுறாரு. மேடையில வந்து உட்கார்ந்து இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணாமா. எது 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய சிஎம் கூட இந்த தற்கொலை, அதாவது A4 ஷீட் வெட்டி இல்லாத வெட்டி பையங்க A4 ஷீட் பேப்பரை கூட பார்த்து ஒழுங்கா படிக்க தெரியாத தற்கொலை கிட்ட 1-to-1 பண்ணுமா. சோ இந்த ரேஞ்சில பில்டப்ல பேசுறீங்களா? ஆமா கரெக்ட். டேய் நீங்க ஒரு பில்டப்ப காட்டுறீங்கன்னா நடந்துக்கணும். அதுதானங்க உலக வழக்கம். அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி நிக்கும் போது அடே பார்த்துதான் படிக்கிறீங்க ஏங்க, ஆக்சுவலா ஒரு 3வது படிக்கிற குழந்தைய அங்க நிக்க விட்டீங்கன்னு வச்சுங்க, அது நல்லா கரெக்டா படிச்சிடும். ஒரு ஏற்ற இறக்கை இல்லாம எழுத்து கூட்டி படிச்சுக்கிறீங்க. பேருங்க வெரி பேட். சாத்தி விக்ரம் ரமேஷ். ஏங்க உங்க நல்லதுதான் சொல்றோம். அதனால இனிமேட்டு விஜய் எங்க வந்தாலும் சரி, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பேப்பரை பார்த்து படிக்கிறவர்கள் கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அவருக்கு சரி வராதுல்ல. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் வராது. ஏன்னா அவர் இது வரைக்குமே ஒழுங்கா நடிக்கலையே. எதுலயுமே வேஸ்ட். உங்க ஆளு எப்படி பிராக்டிஸாவே போயிட்டு இருக்கோம், அது மாதிரியே நீங்களும் பிராக்டிஸா போயிடாதீங்க. சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு தெளிவா வந்து பேசணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். விஜய் மாதிரி பேசக்கூடாது. சரி விடு, கம் டு தி பாயிண்ட். ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு கம் ஆன். லேட் பண்ணாதயா. வேலூர்ல இன்னைக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து ஹாட் டாபிக்கா ஓடுது, பரபரப்பாயிடுச்சு. காலையிலே வந்து as usual உங்க விஜய் உயிரன பெரியார் பேரனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரில அவர் கிளம்புறதுல இருந்து போட்டாங்க, லைவ்ல போட்டாங்க, போற வழியெல்லாம் போட்டாங்க. அங்க வந்து ஒரு சைடு வந்து மைக் எல்லாம் நீட்டிட்டாங்க வந்தவங்க கிட்ட எல்லாம். அங்க நீக்கும் போது உனக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க நிறைய ரீல்ஸ் பார்க்கலாம், கண்டென்ட்ஸ் வரும். அதாவது பொன்னான கருத்துக்களை நம் இளைய சமுதாயம் இந்த நாட்டுக்கு வந்து உருட்டாக்குறாங்க. அத வந்து நீங்க நைட்டுக்குள்ள நிறைய ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் ட்ரோலா பாக்கலாம். நிறைய மீம் மெட்டீரியல்ஸா இருக்கும். அதுல ஒண்ணே ஒண்ணு நான் இப்போதைக்கு லைக் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பெஷல் ஒன். அதாவது ஒருத்தர் கேக்குறாரு, ஒரு லேடி கிட்ட கேக்குறாரு. அந்த லேடி வந்து சொல்றாங்க, இன்னைக்கு விஜய் வந்து புதுசா பேசுவாருங்க. ஆமாங்க. ஏங்க எப்படிங்க சொல்றீங்க, எப்படி புதுசா பேசுவாரு சொல்றீங்கன்னா, நாங்க புதுசா ஷாமினா பந்தல் எல்லாம் போட்டிருக்கோங்க. இவருக்கு யாரும் போடாதுதா. இது வந்து யாருமே சொல்ல முடியாது அவர் என்ன பேசுவாரு, அது பேசினாதான் தெரியும். ஆனா புதுசா பேசுவார் கண்டிப்பா, எங்கேயுமே இல்லாத மாதிரி. ஏன்னா இங்க நாங்க மேற்கூரை எல்லாம் அமைச்சிருக்கோம், எந்த இடத்துலயுமே எந்த மீட்டிங்குமே நடக்காத மாதிரி ஜெர்மன் செட்ல மேற்கூரை அமைச்சிருக்கோம். ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், பாதுகாப்பு, வாலண்டியர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா, எல்லா இடத்தோட நாங்க வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறோம். அதனால வந்து கண்டிப்பா பேசுவாரு தளபதி, அதை பத்தி பேசுவாரு. நீங்களே கேளுங்க, அவங்க வந்து அவங்க ஆசையை சொல்றாங்க, புதுசா பேசுவாருங்க இன்னைக்கு விஜய், பழைய மாதிரிலாம் பேச மாட்டாருங்க, கெத்தா பேசுவாருங்க அப்படின்னு அவங்க ஆசையை சொல்றாங்க. சரிங்க, ஏன் விஜய் வந்து புதுசா பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருந்தோம், இல்லங்க நிறைய பேர் கேக்குறீங்களா, அதனால வெல் ப்ரிப்பேர்டா வருவாரு இந்த வாட்டி, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ல போறாரு, இந்த வேலூர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேச போறாரு, அது எல்லாத்தையும் தான் எப்படி தீர்த்து வைக்க போறேன்ட்டு சொல்ல போறாரு அப்படின்னு நீ சொல்லி இருந்தனா நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லைனாலும் இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. ஆனா நீ என்னத்த சொல்றா சொல்ற, நாங்க புதுசா ஷாமினா பந்தல்லாம் போட்டிருக்கோம், அதனால விஜய் புதுசா தான் பேசுவாரு. நாங்க புதுசா சேர்லாம் போட்டிருக்கோம், அதனால விஜய் புதுசா தான் பேசுவாரு. நாங்க புதுசா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால விஜய் புதுசா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தீங்க? இதெல்லாம் திருத்த முடியாத தற்கொலை கூட்டம்லாம் இருக்கு. இன்னொரு சைடு ஒரு பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாம், அதாவது அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து உண்மையிலே ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆமா, பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க. அதாவது அந்த பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம், நான் போல விஜய் பார்க்க வந்துட்டேன். எக்ஸாம் என்னைக்கு விஜய் பார்க்க முடியுமா? விஜய் பார்க்க முடியுமா? வந்து தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம் பிராக்டிக்கல், வேணாம் மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி இன்னைக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அவங்க அப்பா பார்த்துட்டு இப்பாற்பட்ட ஒரு பெண்ணை நான் பெற்றிருக்கேன் பாராட்டுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் வந்து படிக்க வச்சிருப்பாரு. அது எக்ஸாம் நான் இப்ப விஜய் பார்க்க முடியுமா? காசு செலவு பண்ணி விஜய் பார்க்க முடியுமா? எக்ஸாம் நான் நாளைக்கு எழுதிப்பேன், ஃபெயில் ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு சோறு போடுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்குப்பா எனக்கு. நட்டுலாம்
இந்த மாதிரி பெண்கள் கூட்டம் தமிழ்நாட்டுக்கு நிறைய தேவை. தற்கொலை கூட்டத்துக்குள்ள போனாலே முக்காவாசி இப்படிதான் இருக்கு. முடிஞ்சு போச்சு. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கம்மா, சந்தோஷமா நீ வந்து இப்போ நல்ல வேலையா காலேஜ் பேர் அந்த பொண்ணு சொல்ல எங்க சொல்லிட்டாங்க, காலேஜ் பேரை சொல்லிட்டாங்களா? பாக்கலையே, நீ சரியா பாக்கலங்க காலேஜ் பேரோட. வந்து தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. இப்ப அந்த காலேஜுக்கும் கெட்ட பேரா? கெட்ட பேரு தான். இந்த மாதிரி தற்கொலைலாம் நம்ம காலேஜ்ல இருக்குன்னு அந்த காலேஜ் வந்து பூரிச்சு போயிடும். என்ன மாதிரி ஒரு படிப்பை சொல்லி கொடுத்துருக்கோம் பாரு நம்ம பெண்களுக்கு. என்னத்தை செய்யுது இந்த தற்கொலை கூட்டங்களே இப்படிதான் இருக்கு. சரி, அதை ஒண்ணும் நம்ம பெருசா பேச முடியாது, விடுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வர வழியை ஃபுல்லா அது ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அது வந்து இந்த பசங்களை வந்து டேய் பாத்துடா ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. டேய் பாத்துடா வன்வேல போவாதுறானாலும் வன்வேல போறானுங்க. கீழே ராங் சைடு பாத்தீங்களா? ஒருத்தன் சேச்சின்னு உண்டு டக்குனு வந்து கீழே ஊறான். அவனால ஏஞ்சி நிக்கிறதுக்கு வக்கு இருக்குதா எனக்கு தெரியல. இருந்தாலும் விஜய் கார் போதும். ஆனா விஜய் கம்முன்னு போயிட்டு அப்ப நிறுத்தவே இல்லை வண்டிய. இப்படிதான் இருக்காங்க இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது, இந்த மாதிரி இளைஞர் சமுதாயத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து ஒரு சைடு கஷ்டப்படுது. நம்மளுக்கு பயமா இருக்குது. இதுக்கு நாங்க விஜய் ஆக்சுவலா பிளேம் பண்ணல. அந்த மனுஷன் அவர் பாட்டு கார்ல போறாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்டா அப்படி போய் பார்த்து நாளைக்கு 1-2 ஆகி கால் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் வந்து பைக் ஸ்கிட் ஆகி விழுந்தான், கால் ஒஞ்சிருச்சுங்க. ஒரு காலோ 2 காலோ ஒஞ்சிருச்சு. நாளைக்கு உன்னால நடக்க முடியுமா? எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை கொடுப்பல. நீ அப்போ நாளைக்கு உன்னால நடக்க முடியுமா நான் கேக்குறேன். உன்னை யார் தெரியுமா பாத்துக்கணும்? அப்புறமா உங்க அம்மா அப்பா தான் பாத்துக்கணும். நீ பாத்ரூம் போனா கூட யாரோட ஹெல்ப்போட போனோம்? வீட்டுல உங்க அம்மா அப்பாவோட போனோம். விஜய் வந்து அங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய் ஜாலியா பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கும். எல்லாம் எங்க போனோம்னா இங்க காடு கழனின்னு வாங்க, அங்க போயிட்டு உன்னால உட்கார முடியாது, கால் இல்லையே, என்ன பண்றது? அப்ப தெரியும் உனக்கு. அதனாலதான் சொல்லுறது, உங்களுடைய உடம்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்களா, உயிரை விட்டுறாதீங்களா. உங்களை மதிக்கவே இல்லையா அவர்? அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. நாங்கெல்லாம் தற்கொலையா? கண்டிப்பா. என்னத்தை செய்யுது? அகைன் திருப்பி சொல்றேன், விஜய் நான் இதுல கொஸ்டின் பண்ண மாட்டேன். இது வந்து இளைஞர்களோட தவறு. அவரு கார்ல புஷ்னு போறாரு, நீங்க வந்து வாய் முடின்னு ஒண்ணு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய் இல்ல வீட்டுல உட்காந்து டிவில பாடுறா. அந்த மூஞ்சதான் பாருவீங்களே டெய்லி சினிமால உட்காந்துக்கின்னு. ஹெல்மெட்டே போடல. ஏய், ராங் சைடு ரூட்ல போறாங்க, அந்த சைடுல இருந்து வண்டி வருது. இவனுங்க போய் இவனுங்க மோதி செத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்ல வர பப்ளிக் எதுனா ஆச்சுன்னா யாருங்க பிரச்சனை? காரணம் இதுக்கு அவன் பாட்டு சிவனே அவன் வீட்டுக்கு குழந்தை குட்டிய பார்க்க போவான். இவனுக்கு தற்கொலை ஆப்போசிட் ரோட்ல போய் இச்சு தள்ளானுங்கன்னா கண்டெய்னர் லாரி எல்லாம் வருதுப்பா. இவனுக்கு போய் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டானுங்க. நீ வேற ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க, நிறுத்த முடியல. நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை தயவு பார்க்காம பொழந்து கட்டுங்க. ஏங்க இவங்க இன்னுமே இந்த இளைஞர்களை வந்து நம்ம பசங்க தானே, நம்ம தமிழ்நாட்டு பசங்க தானே, ஏன் அடிக்கணும், ஏன் இப்படி பண்ணணும்ட்டு விட்டுறீங்க. பைக் ராங் ரூட்ல வரானுங்கன்னா நிக்க வச்சு லட்டை வச்சு பொலங்க போடு, ஃபைன போடு. அப்பா அம்மா சேர்த்து எவனா இடிச்சா நான் எஃப்ஐஆர் போடுன்ற நானு. நீங்க வந்து நல்லது பார்த்து இவனுங்களை விட்டா இதே அட்டகாசங்களை இவனோட போற போக்குலயும் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நான் இந்த விஷயத்துல காவல்துறையை நான் உண்மையாலே வன்மையா கண்டிக்கிறேன், இல்ல கண்மையா வண்டிக்கிறேன், உண்மையாலே வண்டிக்கிறேன். சரி, உள்ள போயிடலாம். இந்த வண்டி விஷயம் பேசும்போதே என்னன்னா, புஷியானடா ஒன்னு ஸ்கூட்டி எடுத்துன்னு போயிருக்காப்லப்பா. வண்டியை யாருங்க வேலூர்ல கொடுத்தது? வேலூர்ல யாரையா வண்டி கொடுத்தது? மீட்டிங் எங்க நடக்குது? வேலூர்ல இல்லங்க, ஏங்க ஷாமின் எல்லாம் போட்டு வச்சிரும், ஊருக்குள்ள நடக்குதுங்க மீட்டிங். மெயின் ரோட்ல வண்டி ஓட்டுன்னு சுத்தினுங்கிற மெயின் ரோட் தான் ஓட்ட முடியும். அங்க கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான், யோ இரியா கட்டிங் போட்டு வர போறாரு அப்படின்னு. இல்லங்க பைக் ஏதோ பாண்டிச்சேரியில சுத்தினா பரவாயில்ல, அது ஊரு பாரியா. நான் கெத்து லோக்கல் கை மாதிரி கெத்து கட்டின்னு சுத்தினா ஓகே. வேலூர்ல ஏன் சுத்துற? சரி, வண்டியில எங்க போறேன், எங்க போனேன் சொல்லி, எங்க போன? ஏன்னா இவர் போந்து வர 11:30 மணி, வைன் ஷாப் மூடிதான் இருக்கும். அப்போ இல்லப்பா, எங்கெல்லாம் அப்படி அர்ஜென்டா போன பிளாக்ல வாங்க போயிருப்பாரு. யோசிக்கிறேன், லைட்டா போட்டாதான் பாரு கரெக்டா இருக்கும். இல்ல எத்தனை மின்னல் வேகத்துல போயிடுறாரு, எங்க போனாருன்னு தெரியல. ஓகே சரி, வந்தாச்சு. விஜய் வந்து எப்படியோ இந்த தொல்லைகள் கிளைகள் எல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்குள்ள வந்துட்டாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி பாக்கலையா? பாக்கலையா? நாங்க ஒரு கும்பல் அடிச்சு ஒடிச்சிட்டு உள்ள பூந்துட்டானுங்க, பாசுகே டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் தான் சொல்றேன்ங்க, இந்த கூட்டத்தை வந்து ஆர்மியே வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. போலீஸ் எல்லாம் சும்மா பாவம், அடிக்கிற வெயில ஒரு காவல் ஆய்வாளர் வர உண்டார் போல மயக்கம் போல. சோ போலீஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மிலிட்டரியே வந்தாலும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இவனுங்க அச்சி தள்ளு உள்ள போயிட்டானுங்க. சரி, இருந்தாலும் உள்ள வந்து கிரௌடு கம்மியா இருந்தனால இவங்களும் உள்ள விட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா கிரௌடு நிறைய இருந்ததான் உள்ள விடக்கூடாது. சரி, கிரௌடு ஓகேவா தான் இருக்கு, அதனால உள்ள விட்டுட்டாங்க.
போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகன் வந்து வழக்கம் போல வந்து அவரோட என்ட்ரி ஸ்பீச்சை வந்து விஜய் சொல்லிட்டாரு, நான் வந்து வேற கண்டென்ட்ல வந்திருக்கேன், சோ இந்த வேலூர்ல என்ன ஃபேமஸ், சேலம்ல என்ன ஃபேமஸ் எல்லாம் என்னால சொல்ல முடியாது, அந்த ஃபேமஸ் எல்லாம் நீ சொல்லின உடனே இவர் போயிட்டு வேலூர் கோட்டை அப்படின்னு, வேலூர்ல வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து ஜார்ஜ் கோட்டை வந்திருக்கான். ஆமா வந்துச்சாமா, வந்துட்டார்ல விஜய் வந்துட்டார்ல. சூப்பர். வேலூர்ல ஜெயிலும் இருக்குது, அதுக்கும் போயிடுவாரு ஜார்ஜ். அதுக்குதான் போவார் விரைவில். வேலூர் கோட்டைக்கோ ஜார்ஜ் கோட்டைக்கோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆள் போக மாட்டாரு. வேலூர் ஜெயிலுக்கும் புகழ் ஜெயிலுக்கும் போறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பேசிட்டு இப்பதான் என்ட்ரி தலைவன் உங்க விஜய் வந்துட்டாரு. எனக்கு என்னமோ விஜய் மேல சந்தேகமா இருக்கு. வரும்போது எதனா டைரக்டர் கிட்ட ஸ்கிரிப்ட் கதையை கேட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியல. கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷனுக்கு அப்புறமா படத்துல நடிக்கணும்ல, அதனால வந்து கதையை கேட்டு இருக்காரு போல. ஒரு டைரக்டர் வந்து கதையை சொல்லிருக்காரு, அதாவது விஜய் சார் உங்களுக்காக ஒரு சூப்பர் கிராம ஸ்டோரி என்ன எழுதிருக்கேன், கிராமத்து நாயகனா. ஆமா, கிராமத்து நாயகனா மாறுறீங்க நீங்க, ஏன்னா சிட்டி சைட்ல நினைச்சுன்னு இருக்கீங்க, ஒரு கிராமத்து நாயகனா நம்ம மாறுறோம் விஜய் சார். அதாவது ஒரு பச்சை வெளியான ஒரு கிராமத்தை காட்டுறோம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நடமாடுற ஒரு ரோடு, அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு விஜய் சார். அந்த ஜங்ஷன்ல தான் 4 ரோடு சார், இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு கனெக்ட் ஆகுது சார். அப்படி கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, அப்படிதான் கனெக்ட் ஆகுங்க. ஏங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், விஜய் சார் லைக் பண்ணல. அந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் சார் ஒரு காளமாடு நின்னுட்டு, ஜங்ஷன்ல நின்னுட்டு இருக்கு விஜய் சார். அந்த காளமாடை யாராலையும் அடக்க முடியாது விஜய் சார். அந்த கிராமமே அந்த காளமாடை பார்த்தா பயப்படும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பதட்டத்துல பயத்துல சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. யாரா நம்மளை காப்பாத்தா வருவா, யார் வருவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாடை அடக்க தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தான். அந்த சில பேரும் அப்ப ஊர்ல இல்ல சார், டூருக்கு போயிட்டாங்க, ஃபாரின் டூரு. சோ யாருமே இல்லாத அந்த நிலையில அந்த மக்களோட ஏக்கத்தை நம்ம அப்படியே ஒரு கவரேஜ்ல காட்டுறோம் விஜய் சார். அப்படியே சைட்ல காட்டினா யார் வருவா அழுகுறாங்க. ஆமா, ஒரு பதட்டத்துல ஐயோ நான் காலேஜுக்கு போகணுமே அந்த சைடுக்கா எப்படி போவேன், ஐயோ நான் ஆபீஸ்க்கு போகணுமே இந்த சைடுக்கா நான் எப்படி போவேன், இந்த காலமாடு நின்னுட்டு இருக்கு, who will save us my god, காப்பாத்துவா அப்படின்னு போது விஜய் சார் அப்படியே அந்த கிரவுட் அப்படி ஓரம் தள்ளி விட்டுட்டு ஒரு கால் நடக்குது விஜய் சார். விஜய் சார் நான் உங்களை காட்டல, ஏன்னா உங்க ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசோடையும் நியூஸ் பேப்பர் துண்டுகளோடையும் வெயிட் பண்றான். சோ ஃபர்ஸ்ட் உங்க காலை காட்டுறாங்க அடே சக் சக் சக்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடந்து வரீங்க விஜய் சார். அப்படியே ஸ்டைலா பாக்கெட்ல ரெண்டு கைய போட்டுக்கிட்டு, பாக்கெட்ல கை விட்டா என்னப்பா ஸ்டைலா நடக்கணும், பேண்ட் வந்துடாதா, அதுக்குதான் பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு சும்மா ஸ்டைலா ஜென்டிலா நீங்க நடந்து வரீங்க விஜய் சார், ரிலாக்ஸா. ஆமா, அப்ப ஊர் மக்கள்லாம் சில பேர் வந்து ஏளனம் செய்யறாங்க. இந்த பையன் என்னங்க சப்ப மாதிரி இருக்கிறான், இவன் எல்லாம் போய் அந்த மாடை அடக்க முடியுமா, தம் துண்டு பையங்க இவன் எல்லாம் அடக்க முடியாது. சின்ன விஜயா, சின்ன விஜய் சொல்லலங்க, நீங்க சொல்லல என்னங்க, சின்ன வயசுல சின்ன விஜய் எங்க அடக்க போறான் அப்படின்னு கலாய்க்கிறாங்க விஜய் சார். இன்னொரு சில பேர் நம்மள பாதுகாக்க, நம்மள காப்பாத்த ஒரு சின்ன பையன் உருவத்துல அந்த கடவுளே வந்துட்டாரா. மக்கள்லாம் வந்து சின்ன பையன் உருவத்துல வந்துட்டார். அப்ப விஜய் சார் சில பேர் தம்பி போவாத உன்னை அந்த மாடி இடிச்சிரும்னு சொல்றாங்க, சில பேர் தம்பி வா எங்களை காப்பாத்து நான் ஆபீஸ் போகணும்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க விஜய் சார். அந்த மாடு அப்படியே சீரிக்குன்னு உங்களை பாக்குது, திரும்புது, எப்படி மண்ணை வேற உதறி தள்ளுது, உதறிட்டு இப்படி திரு கோவத்துல. ஆமா அது பசுமாடு இல்லங்க, எவ்வளவு கட்டங்க மாடம். அது ஆக்ரோஷமா பாக்கணும், ஆக்ரோஷமா பாரியா நீ, பசுமாடு பால் கறக்குற மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் உங்க சைடு லைட்டா திரும்புது, காலை எட்டி ஒதுக்குது. அப்ப நீங்க 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க விஜய் சார். அது அப்படியே ரெடி ஆயிடுச்சு, அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, முட்டத்துக்கு ரெடியா இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்களா, டக்குன்னு ஸ்டாப் பண்றோம் விஜய் சார். ஒரு பாட்டு போடுறோம். என்னப்பா பாட்டு? செண்பகமே அதே பாட்டா போடுறீங்க விஜய் சார். லைக் பண்ணல, டைரக்டர் இந்த கதையை தான் சொல்லியிருக்காரு விஜய் சார். அப்படியே நிறுத்தி ஒரு பாட்டு போடுறோம், செண்பகமேன்னு போடுறோம் விஜய் சார். விஜய் சார் சொல்லுங்க, அது ராமராஜன் அதெல்லாம் ஓடாதுங்க, இந்த காலத்துல ஓடாதுங்க. அப்ப விஜய் சார் நீங்களே ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறது, அந்த மாலை நீங்க அடக்கி ஆகணும், எதனா சொல்லுங்க அப்படின்னும் போது நான் பாக்கெட்ல தானே கைய விட்டுன்னு வந்தேன். ஆமா விஜய் சார் பாக்கெட்ல தான் கைய விட்டுன்னு வரீங்க. அப்போ என் பாக்கெட்ல 2 புல்லு கட்டு இருக்கு, 2 புல்லு கட்டு நைஸா அப்படியே எடுக்கிறேன். அந்த 2 புல்லு கட்ட நைஸா விஜய் சார் பார்த்து விடுங்க, வேற எதுனா வந்துட்டு போகுது.
2 புல்லு கட்ட நைஸா உருவி அப்படி காட்டணும் பாருங்க சார். மாடு அடங்கிடுச்சு, அப்படி பசியில சாப்பிட்டுருச்சு. இந்த கதைய சொல்லிதான் ஏன்பா இந்த கதை என்னப்பா, இது யாரும் சொன்ன மாதிரிப்பா, பழைய கதை இது. நம்பர் 1, 2 புல்லு கட்டுக்கு மக்களே ஒரு சீர காலை, அதுவும் ஜல்லிக்கட்டு காளையா 2 புல்லு கட்டுக்கு அடங்கிச்சான். அப்ப அது எவ்வளவு பலவீனமா இருந்திருக்கும் மாடு. இந்த பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்ச குத்தா கூட சாப்பிடுவான்ற நிலைமையில இருக்கிற மாடுக்கு புல்லு குட்டை குத்துட்டு அதை பார்த்து எல்லாம் பயந்து நின்றுலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லுக்கட்டு மாடு அடங்கிச்சான். நான் விஜய்க்கு வந்து ஒன்னே சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கதைகள்லாம் எங்க அண்ணன் சீமான் சொல்லி நிறைய கேட்டா அப்படியே ரீமேக் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா எங்க அண்ணனே நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, மிஸ்டர் விஜய் நீங்க என்ன காப்பி அடிக்கிறீங்க, என் கதைகளை நீங்க பேசாதன்னு நிறைய சொல்லு. ஏங்க அப்படியே ரீவைண்ட் பண்றோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனா எங்க சீமான் அண்ணா ஒரு கராத்தே ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அதாவது நான் வேற கிரீன் பெல்ட் காரன் தான். அங்க பாத்தீங்கன்னா கருப்பு போட்டுக்கிறான், ரெட் போட்டுக்கிறான், எல்லோ போட்டுக்கிறான், ஆரஞ்சு போட்டுக்கிறான், பிரவுன் போட்டுக்கிறான், எல்லாமே என்ன எதிர்த்து நிக்கிறானுங்க. அப்ப திடீர்னு பார்த்தா என்ன ஃபைட்டுக்குள்ள விட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அப்படியே அவனுக்கு தஞ்சாவூர்னு அப்படியே ஓடி 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 எல்லாருமே சிரிச்சானுங்க. ஆஹா இவன் மாட்டினாண்டா காலி ஆயிடுவான்னு சிரிச்சானுங்க. ஆனாலும் நான் ஓடி ஓடி அவன் சோர்வான நேரத்துல அடிச்சான் பாரு ஒரு அடி, அவ்வளவுதான் க்ளோஸ். பிளாஸ்ட் பிளாஸ்ட். அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு ஒரே அடி முடிச்சிடும், அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இந்த மாதிரி எங்க அண்ணன் சீமான் எவ்வளவு கதை சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்படியே ரீமேக் பண்ணிட்டாப்ல. அப்படியே நீங்க வந்து அதை வந்து மாடு அப்ப கூட அந்த மாடு கிட்ட தெம்பா பீரமா நின்னு கெத்தாக அடக்குன்னு சொல்லல. எங்க சீமானாச்சி என்ன சொன்னாரு, கெத்தா ஏதோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி லாஸ்டா அடிச்சிட்டேன். ஆமா, ஆனா நீ என்ன சொல்லிருக்க, லாஸ்டா போய் வயல்வெளியில விட்டேன். ஏன்னா எங்க மாடு அடிச்ச உதச்சன்னு சொன்னா அனிமல் கேஸ் வந்துடும். அதனால இப்படி போட்டாப்புல. ஏற்கனவே படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இது எடுக்கிற படமும் ரீமேக்கு, இந்த கதையும் ரீமேக்கு. ஒரு ரீமேக் தான் அது. சோ வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்து எங்க அண்ணன் காப்பி ரைட்ஸ் வாங்கலாம். ஆனா நீங்க சொல்ற கதைகள்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருங்க. இந்த விஜய் சார் வந்து ஒரு வாட்டி எதனா ஒரு கதையை சொல்றேன்ட்டு இந்த மாதிரி உங்க கதைகளை சுட்டி எத்துன்னு இருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா புல்ல கொடுத்து மாடை கரெக்ட் பண்ணிருக்காப்ல எங்க அண்ணன். ரோசாப்பூ குத்து 2 புல்லுங்க. ரோசாப்பூ குத்து லவரை கலெக்ட் பண்றத பாத்துருப்பீங்க, டெய்ரி மில்க் குத்து லவரை கரெக்ட் பண்றது பாத்துருப்பீங்க. ஆனா புல்ல குத்து மாடை கரெக்ட் காலமாடு காலம் ஒரே ஆள் யாருன்னா உங்கள் விஜய். உங்க விஜய். சோ வந்து இந்த கதையை பேசிட்டு எங்க அண்ணன் வந்து அப்புறமா வந்து ஃபுல்லா வந்து அரசியலுக்குள்ள போறாப்ல. இது இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியாஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது பிளட்ஜ் எடுப்பாங்க இந்த ஸ்கூல்ல வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அசெம்பிளில வந்து பந்தோனி போய் நீட்டாப்ல கை மண்டே தெரியுமா தெரியாதா, இந்த பிளட்ஜ் வந்து மண்டே தான் எடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்டிங் டே இருப்பா மண்டே. இன்னைக்கு மண்டேடா. எங்க அண்ணன் ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டுக்குதுடா. அதனால வந்துட்டாப்ல பிளட்ஜ். ஏய் இனிமேட்டு எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போனாரான்னு நீங்க கேட்க முடியாது. ஆமா கரெக்ட், இப்ப தெரிஞ்சிச்சுல. போயிருக்காரு எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போயிருக்காரு மக்களே. அதனால மண்டே வந்து பிளட்ஜ் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டாரு. என் வாக்கை யாருக்கும் இருக்க மாட்டேன், என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விசித்திரத்திற்கு தான், எல்லாரையும் டிவிகே பிளட்ஜ். பின்ன அங்க போயிட்டு நின்னுகிட்டு ஆல் இந்தியன் சமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு பார்த்தா இது வசனமா சொல்லிட்டு போயிட்டு டயலாக் பேசுறதுக்கு இப்படி கை நீட்டுற. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில நீங்க பாத்துருப்பீங்க, அது உரிமை முழக்கம்னு ஏதோ பண்ணுவாங்களப்பா. சீமான் காப்பி எல்லாமே அங்க இருந்தாங்க காப்பி. ஏங்க சீமான் 2.0 இந்த விஜய். வாயத்தோர்னாலும் விஜய் கதை எதை ஐ மீன் சீமான் கதை. விஜய் சீமான் பேர்லயே நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. அப்புறமா வந்து கொஞ்சம் டச்சிங்கா பவர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் எனக்கு சந்திக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் இந்த ஆட்சியாளர்கள் என்ன சந்திக்க விட மாட்டாங்க. அப்புறம் இப்ப எப்படி வந்த புசுக்குன்னு கேள்வி கேட்டேன். அதுதான் வந்துட்டாங்க. நான் ஒரு வீட்லயும் போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் விட மாட்டாங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய சதி திட்டம் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுனா கமிஷனரே வந்து வா உன்னை சந்திக்க வைக்கிறேன் கையோட புடிச்சு முடிய கதை விட்டுக்கிற பாப்போ பாரு நீனா உன்ன நாங்க உள்ளன்றப்பா. ஏதோ 7:30 கூட்டாம நீ போனா எனக்கு போதும். உன்னை ஃப்ரீயா விட்டாதான் கரூர்ல 41 பேரை கொலை பண்ண மாதிரி எத்தனை பேரை கொலை பண்ணுவீங்கன்னே தெரியாது. அன்ஆர்கனைஸ்டு கிரௌடால நீங்க இருக்கிறீங்க. இந்த மாதிரி இவரை போட்டு அதாவது சில சண்டை காட்சிகள் எல்லாம் பாத்திருப்பீங்க. என்ன விடுறா டேய் என்ன விடுறா யாரும் பிடிக்கவே இல்லையே.
அந்த மாதிரிதான் இருக்குது. உன்னை யாரும் பிடிக்கலையே எதுக்கு இப்ப நீ எகிர்ந்துகிற அப்படின்ற மாதிரிதான். என்ன விடுங்க நான் என் மக்களை சந்திக்கணும்ட்டு போய் பனையூர்ல தூங்கிடுவாப்ல. அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா லாஸ்ட்ல ஒரு ஃபைனல் டச் குத்தாருங்க. இங்க பாருங்க எல்லாரும் ப்ளீஸ், நான் 4 ஹவர்ல வேலூருக்கு போகணும். 4 ஹவர் ஆமா. ஏன்னா 2 மணிங்க கரெக்டா 2 to 4 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். பாத்தீங்களா அது அந்த இது டைம் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். அதனால தயவு செஞ்சு இந்த ரோட்ல வராதீங்க. எனக்கு ஆல்ரெடி கையில உதிருது. எது அப்ப கூட அவனுங்களுக்கு எதுனா பிரச்சனையாயும் இடிச்சிடுவோம் தள்ளிடுவோம் ஊந்துருவோம் ஃபீல் பண்ணல. நான் 4 ஹவர்ல வேலூருக்கு போனேன். ஏன்னா சீக்கிரம் போனங்க. 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு லேண்ட் ஆயிடணும். இவர் தான் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா நான் மக்களை சந்திக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை சந்திக்க விட மாட்டுதுன்னு கதையை சொல்லின்னு சுத்தின்னு இருக்காரு. அப்புறமா பிஜேபிக்கு எப்படிலாம் முட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் குத்துட்டாப்ல, எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ. ஏங்க பிஜேபின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு இல்லைங்க. எப்படி இருக்கும் சொல்லிட்டாங்களே, ஒரு வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தை வரக்கூடாது பிஜேபின்னா. சரி நீ தான் சொல்ல சொன்ன கட்சியாச்சும் விடுறேன்னா அதையும் இவருக்கலாகிறாராம். அதாவது உங்களுக்கு முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு, இங்க வந்து இந்த எலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவாக்கான எலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொன்னார். ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னார்னா அது விஜய் சொல்லிட்டாரு, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இவர் வந்து சொல்ல உனக்கு தெரியாது தற்குறி, நீ உனக்கு எப்படி, ஏன்னா நீ தற்குறி. அப்படியே அந்த தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான எலெக்ஷன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கான எலெக்ஷன் ஏன் சொல்றாருன்னா சென்ட்ரல்ல இருந்து எந்த ஃபண்டும் தர மாட்டானுங்க, ஒரு நல்ல ஸ்கீமையும் நம்மளுக்கு எடுத்துட்டு வர மாட்டானுங்க, எல்லா தேவையில்லாத ஸ்கீமை தான் நம்ம தலைமையில தூக்கி வந்து போடுறானுங்க. அதுக்குதான் சொன்ன அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா இது டெல்லிக்கும் நமக்குமான தேர்வு. அது போல பிஜேபி எல்லாம் வந்து கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக கூட. அத முதலமைச்சர் சொன்னாரோ இல்லையோ, நீயே போன கூட்டத்துல என்ன சொன்னீங்க ராசா? அதுதான் தெரியல இவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு, பிஜேபியும் பிற கட்சிகளும் அப்படின்னு நீயே தானே சொன்ன. அப்ப யார் மெயினா எடுத்திருக்கா இங்க ஏடிஎம்கேவை? பிஜேபி எடுத்திருக்கு. யாரு பிஜேபி? ஐயோ அந்த வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன் சாமி. அப்புறமா ஏறினே கரூர் கேஸ் டெல்லியில உட்காந்துருக்குது, நானே பயந்து போய் கிடக்குறேன். சோ என்ன ஏது பேசுது பிஜேபி? நீ எதிர்க்க தேவையில்ல, எதிர்க்கிற கட்சியையும் நீ எதிர்த்துன்னு இருக்க, கலாய்க்கிறாரா? அதெல்லாம் நீ எப்படி எதிர்ப்பீங்க? இது வந்து இங்க ஒரு 2 பேருக்கு தான் போட்டி. எனக்கும் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி சொல்லிட்டாங்க. பிஜேபின்னு சொன்னாலும் எனக்கு செட் ஆகாது. யாரும் மதிக்கல, நீயாவே சொல்லிக்கிற எனக்கு ஒரு போட்டி, நான் தான் உச்சம், நான் தான் சிஎம், நான் தான் பைத்தியம் மேடம் பொழுது எங்க போனாலும் சத்தியமா பைத்தியம் தான் அது. உனக்கு என்ன சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் பார்க்கும்போது தெரியுதுங்க, அது மூஞ்சி கிஞ்சில பைத்தியம் ஆயிட்டு பாவங்க மனுஷன். இல்ல வீட்டுல தனியா உட்காந்துறதுனால எதனா மென்டல் சவுத்த பார்த்து உட்காந்துக்கிறாராம்பா. மிஸ்டர் ராதவர்ஜுன் கொஞ்சம் போய் வீட்டுல அப்பப்ப பாருங்க அவரை. நீ ஒண்டி மேடையில வந்து கெட்டா பேசிட்டு ஒவ்வொரு வாட்டி அந்த ஆளை கோத்து சீரியஸா உண்மையா சொல்றேன், ஒரு பைத்தியம் ஆயிடுறாருப்பா. அவர் பைத்தியமானது மட்டும் கிடையாம அவர் பேச்சிலேயே வந்து பயங்கள் தெரியுது. பயம் கை இன்னைக்கு பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கை பயம் இல்லையா, இது வேற பயம். ஐயோ பயத்துல தாங்க நடுங்குது. நீங்க தப்பா இருக்காதீங்க. நான் அப்படி சொல்ல, நான் சொன்னது இல்லங்க. அவர் குடிச்சிட்டு கை நடுங்குறது அந்த கை நடுங்குறது நான் சொல்லல. சொல்லி நீதான் சொல்ற. இப்போ நான் சொல்லுறது பயம். ஐயோ அரசியல்ல எவனுமே நம்ம பின்னாடி வரலையே, நம்மள எவனும் மதிக்கலையே, இந்த 2026 எலெக்ஷன்ல எவனுமாச்சு ஜெயிப்பானா, நான் நிக்கிற தொகுதியாச்சு நான் ஜெயிப்பேனா, கட்சிக்காரன் ஜெயிக்கிறது நெக்ஸ்ட் நானே ஜெயிப்பனான்னு தெரியாது அப்படின்ற நிலைமையிலதான் அவர் இருக்காருன்றது அவருடைய பேச்சிலே வந்து இன்னைக்கு வந்து தெரியுது. போற போக்குல டிஎம்கேவை தாக்கினே இருக்கணும். இதுதான் எல்லாம் ஸ்டாலின் எல்லாத்துலயும் இவர் இதுதான் பண்ணிருக்காரு. போகும்போது அப்படியே தொட்டுக்கிட்டு போறது. முதலமைச்சர் வந்து சொன்னாரு இதுதான் சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குன்னு சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருந்துச்சு எப்ப தெரியுமா? காமராஜர் காலத்துல, அண்ணா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல. அதுக்கப்புறமா சொல்ல அதோட ஸ்டாப். போன மீட்டிங்ல தான் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினாரு. அதுக்கு முன்னாடி என்டிடிவி கிட்ட வந்து கலைஞர் சொன்னாரு. அப்ப ஜெயலலிதா ஆட்சி இப்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? நீ சொல்லுங்க. அது வார்த்தைக்கு வார்த்தை ஜெயலலிதா கூட மேடம் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு எங்க அண்ணன். ஜெயலலிதா மேடம், ஜெயலலிதா மேடம். ஏன் எம்ஜிஆர் சாருன்னு சொல்லு, ஏன் காமராஜர் சாருன்னு சொல்லு, ஏன் அண்ணா சாருன்னு சொல்லு. ஜெயலலிதா கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரா மேடம். ஏன்னா வாங்கின அடி அப்படி இறந்து கூட அந்த பொம்பளை வந்து பயமுறுத்துதப்பா. அப்ப இன்னும் அடி வாங்கிருப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா
அவங்க இறந்த பிறகு அவர் பேரை சொல்ல மாட்டேன் வாங்கி இருந்தாங்க, கஷ்டப்பட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு இருக்காருல்ல. போயஸ் கார்டன்ல நின்னு அவ்வளவு நேரம் நிக்க விட்ட வள்ளி இன்னுமே வந்து இருக்குது போல எங்க அண்ணனுக்கு. இன்னுமே ஜெயலலிதா மேடம் சொல்லுறேன். ஏன் இப்ப சொல்ல வேண்டியதானே? ஜெயலலிதா ஆட்சியா நல்லா தாங்க இருந்துச்சு, சொல்ல வேண்டியதானே? ஏன் கலைஞர் ரோல் மாடல் சொல்லலாம்? அப்ப கலைஞர் ஆட்சி நல்லா இல்லையா? சூப்பர் ஸ்டார் மாநிலமா அப்ப இல்லையா? நீயே போய் செலவு வைக்கலாம்னு சொன்னீங்க, கலைஞருக்கு செலவு வைப்பேன். நாங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேணும்னு போது தொட்டுப்போம், அப்பப்போ அந்தந்த ஏரியால அப்பப்போ வேணும்னு போது தொட்டுப்போம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க தொட்டுக்க மாட்டோம். சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இதோட நிப்பாட்டாரு, அந்த லெவலுக்கு போல. கலைஞர் ஜெயலலிதா போல எப்பவுமே ஒரு இது இருக்கு, இது தன்னை பத்தியே பெருமை பெருமை பெருமை. நான் யார் தெரியுமா? யாரு நீ? நான் எவ்வளவு அழகானவன் தெரியுமா? நான் எப்படி நடிப்பேன் தெரியுமா? நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? என் கிட்ட எல்லாம் யாரும் மோத முடியாது அப்படின்ட்டு எவன் தற்பெருமை பேசுறானோ, தற்பெருமை தாங்க பேசினுக்கிறாரு இவரு. அவன் லாஸ்ட் வரைக்கும் உருப்படாது, வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். அப்புறமா பேசுறதுக்கு டைலாக் இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணுறது? அப்படியே மக்கள் சைடுக்கா லைட்டா அந்த பஞ்சி வசனம் இருக்கு. நான் ஒரு காமெடி கூட இருக்குடா, யாருன்னா நீ திட்டேன்னு நினைச்சுக்க, உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? யாரெல்லாம் என்ன திட்டுறீங்களோ அம்மா நான் சிலுக்குடா. ஸ்கூல்ல சொல்றதியா? ஸ்கூல்ல பசங்க அந்த மாதிரி என்ன தெரியுமா பேசுறாரு? யாரெல்லாம் என் மேல அவதூறு பரப்புறீங்களோ அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரி, யாரெல்லாம் என்ன திட்டுறீங்களோ அது மக்களை திட்டுற மாதிரி, யாரா எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்களோ அது மக்களை சொல்ற மாதிரி. பிகாஸ் விஜயும் மக்களும் வேற வேற இல்ல, அப்புறம் இது ரெண்டு ரத்தமும் சதையும் சேர்ந்த மாதிரி. திஸ் இஸ் a சென்சிட்டிவான சென்டிமெண்ட். என்ன பண்றது? ஓ அழுவுறியா? கண்ணுல தண்ணி வரல? இரியா அத்தா கிளிசரின் தெரியல. என்ன நடிப்பது? கண்ணுல தண்ணியே வரல, வரத்துக்கு தான் ட்ரை பண்றாரு, வரல வரல. அப்படி வருது, ஆக்டிங் வரல, டயலாகும் மறந்து போச்சு. ஆக்டிங் இங்கேயும் வரல, படத்துலயும் வரல, இங்கேயும் வரல. டோட்டல் வேஸ்ட்ங்க, கம்ப்ளீட்லி வேஸ்ட்ங்க. இந்த நடிக்க தெரியாத வந்து நடியான்னு சொல்லிட்டு அவன் நடிக்க தெரியாம எப்படி முடிப்பான்? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்ட்டு மக்கள் வந்து பரிதாபம் பண்ணுது. புரியுதா இல்லையா உனக்கு? புரியுதுங்க. அங்க இருக்குன்னு அழுவணும், அவங்க அழுவணும். தலைவா நான் இருக்கேன், யாராவது என் தலைவனே அழுவ வச்சுட்டீங்களா? டிஎம்கே ஓட்டு போட நான் போடுற ஓட்டுல அந்த விசில் பட்டனே ஒண்டையில்ல உடஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பொங்கி வரணும்ல. ஓகே வந்து விஜய் அந்த சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றாருடா, கிரியேட் பண்றாப்ல. ஆனா யாரும் மதிக்கலையே, கத்துறானுங்களே தலைவா டிவிகே டிவிகே. அவங்களுக்கு புரியலையே. ஏண்டா நான் இங்க ஒருத்த அழுவண்டா, நீங்களும் அழுவணும்டா. நீங்க சந்தோஷமா சிரிக்கிறீங்களா பாவீங்களா? என்னங்க இது அநியாயம் பண்றானுங்க உனங்க, ராஸ்கல். ஒருத்தன் அழுவு விட்டு நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க. டிவிகே டிவிகே கத்தினாரு, விசில் அடி பாருங்க போல பார்த்தேன். ஆமா பாவம் தலைவா சூப்பரா இருக்கீங்க தலைவா. இப்ப எந்தவித எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு விஜய் தெரியுதா? சோ இப்ப வந்து அழுவ ஆரம்பிச்சு. நீ ஒரு லாஸ்ட்ல எலெக்ஷன் டைம்ல என்ன தெரியுமா பண்ணுவாரு? மக்களே எனக்கு ஓட்டு போட்டுரு, நான் எதுக்காக வந்துருக்கேன்? உங்களுக்கு நல்லது தெரிஞ்சு தானே வந்துருக்கேன், எனக்கு ஓட்டு போட்டு. ஏன்னா இப்படி அழுது பிச்சை அழுது அரசியல் அது. ஐயா சினிமால பெரிய ஆள் நினைச்சேனப்பா. நான் தானடா பெரிய ஆள். டம்மி பீஸ் ஆக்குறியே. பின்ன நீங்க இப்படி போட்டு உருட்டி போட்டு ஆச்சுன்னா அந்த மனுஷன் ஏன் செய்யும்? அவர் பேசுறாரு, அங்கே பேசுறாரு, எல்லாரும் கேக்குறாங்க, யாரு நம்மதான். ஆமா எல்லாரும் கேக்குறாங்க, எங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுறாரு, விஜய் வரல விஜய் வரல விஜய் வரல. ஆக்சுவலா காலி நினைக்கிறேன், ரொம்ப மனசு கஷ்டமா தெரிஞ்சு போச்சு, நிலவரம் தெரிஞ்சு போச்சு. ஆஹா திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, என்னத்த பண்ணுறது, கூட்டணி வேற ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ற அந்த கொலை வெறி வந்து அவர் கண்ணுல தெரியுது. அதனால வந்து இப்ப என்னன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி. இந்த அரசியல்வாதிகள்லாம் நான் ஒண்ணு கேக்குறேன், கேளு, உங்க மொத்த சொத்து எவ்வளவுன்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லி போகலாம், சொல்லு. உன் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ சொல்லு. உன் சம்பளத்தை மட்டும் மாட்டி பண்ண சொன்னா அப்புறம் மொத்தம் கிட்ட போறேன். இல்ல இவர் வந்து கேக்குறாரு, அரசியல்வாதிகள்லாம் சொத்தை டிக்ளேர் பண்ணுங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க அரசியல் வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து, இப்ப எவ்வளவு சொத்து, டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேக்குறிய. நீ உன் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஓபன் ஸ்டேட்மெண்ட் பாரு. அரசியலுக்கு முன்னாடி அரசியலுக்கு பின்னாடி கூட நான் கேட்கல, ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம், இப்ப ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் சொல்ல முடியுமா? அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் காட்டுது, எங்க பாருங்க, ஜனநாயகன் படத்துக்கு நான் 250 கோடி வாங்கியிருக்கேன், இதுதான் பாருங்க அக்கவுண்ட்லயே இருக்கு, அவ்வளவுதான். காட்டு.
அந்த 250 கோடி வைட்டா அக்கௌண்ட்ல ஊந்துக்குதான்னு காட்ட பாப்பேன். இப்பதானே புலி படத்துல மாட்டினேன் 15 கோடியை வந்து வரி ஏய்ப்பு செஞ்சிருக்க, 1.5 கோடி ஃபைனை கட்டுறா, காரி மூஞ்சில துப்பிச்சு கோட்டு. ஏன் இப்படி இருக்கிற? அங்க என்னன்னா காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு வம்பில் தின்னு ஃபாரின் கார் வண்டி வாங்க தெரியுது, டாக்ஸ் கட்ட தெரியாதா? ஏன் இந்தியால உற்பத்தி ஆகிற காரை வாங்கிக்கோ. ஃபாரின் கார் வேணும்ல, ஃபாரின் கார் துப்பி இப்பதான் வந்து கோர்ட்டே ஆர்டர் போட்டுச்சு. இங்க வந்துட்டு அரசியல்வாதிகள் சொத்தை டிக்ளேர் பண்ணுமா? நீங்க உங்க சம்பளத்தை டிக்ளேர் பண்ணியா? முதல்ல எவ்வளவு ஒயிட் ஒரு மாற்றம் தானே நீ உருவாக்கு. இப்ப என்ன, நீங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு நான் ஒரு படத்துக்கு இவ்வளவு தாங்க அந்த 10 வருஷத்துல புலி வந்துருமா மாட்டி பாரு. சரி ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துக்கோ. லாஸ்ட் 5 இயர்ஸ் மாஸ்டர்ல இருந்தா சேர்த்துக்கோ. நீ மாட்டாத காலகட்டத்துல இருந்து வர மாஸ்டர்ல இருந்து பாருங்க, இத்தனை படத்துக்கு நான் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன். அப்புறமா ரசிகன் பாப்பான், என்னையா 40 கோடி 50 கோடின்னு இருக்கு. நான் ஆன்லைன்லயும் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் என் தலைவர் தான் உச்சத்துல சம்பளம் வாங்குறான், 300 கோடி வாங்குறான். ரஜினியை தோத்து விட்டாரு, அமிதாப் பச்சனே தோத்துட்டாரு, ஷாருக் கானே உடஞ்சிருவானுங்க. இவ்வளவு போய் சொல்லிருக்கேன் எங்ககிட்ட. ஏன்னா சம்பளத்தை கம்மியா கணக்கு காட்டிட்டு பிளாக்ல வாங்குற பிளாக் ஃபெலோ தானே. பிளாக் டிக்கெட் விக்கிற கேரக்டர் பிளாக்ல தான் வாங்குவேன். கூட வச்சுட்டு லாட்டரி டிக்கெட் வேறல. இப்படி நம்ம பண்ற ஃப்ராடு தனத்தை எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளை கொஸ்டின் எங்க அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. யாரு கேட்கணும்ன்ற ஒரு ஒண்ணு இருக்குல்ல, கேட்கலாமா? நல்லவனா இருக்கணும். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ராட் பண்ணிட்டு வந்த நீ. அப்புறமா உனக்கு தெரியுமா தெரியாதா, முதலமைச்சர் வந்து நண்பர்ரா விஜய்க்கு. அப்படியா? அதுலயும் அழுகுறாரு, எல்லாத்துலயும் அழுமூஞ்சி விஜய். உங்கள் விஜய் அழுமூஞ்சி விஜய். இங்க பாருங்க, முதலமைச்சர் வந்து கேட்கும் போது சொன்னார் பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து எதிரிகள் யாருமே இல்ல, எல்லாருமே என் நண்பர்கள் தான். அது வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்ற ஒரு வசனம். ஒரு நல்ல மனசுன்னு வச்சுக்கோ. எதிரியா பாக்கலங்க, எல்லாரும் நண்பரா பாக்குறாங்கன்ற உள்ள ஸ்டாலின் சார் சொல்றாரு, எல்லாரும் என் நண்பர்கள் தான். அப்ப விஜய் நண்பன் தானே. ஒரு நண்பன் தானே, நீங்க ஏன் கரூர் பையன் தூக்கி போட்டீங்க? எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? என்னடா இதனாலதான் செத்து போனது. எந்த லாஜிக்கோட வந்து லிங்க்? அப்ப நண்பன் சொல்லிட்டு நண்பன் கொலை பண்ணா விட்டுலாமா? அதுதான் கேக்குறேன். நண்பன் சொல்லிட்டு நண்பன் ரேப் பண்ணா விட்டுலாமா? நண்பன் சொல்லிட்டு நண்பன் திருடினா விட்டுலாமா? கரெக்ட் தானே. என்னயா இது லிங்க்? என்ன நண்பன் சொன்னீங்க, அப்ப கரூர் பையா தூக்கி மேல போய் உன்னால்தான் செத்தாங்க 41 பேரு. மெயினான நீதான் செத்தாங்க. முதலமைச்சர் கூட என்ன சொன்னாரு சட்டசபையில, அவர் லேட்டா போனதும் ஒரு காரணம். அது வரைக்கும் அவர் வாய் முடியும் தானே இருந்தாரு. இல்லன்னா தூக்கி உன்னை இந்நேரத்துக்கு ஜெயில போட்டுக்கலாமே. ஏதோ நண்பன்றனால தான் ஜெயில போடாம இருந்தாரு. உண்மை. உன்ன கூட பரவாயில்ல, புஷியானந்த அவர் பிடிக்க நினைச்ச எல்லாரும் பிடிக்கிறதுக்கு அவர் நினைச்சு வாயானா வந்துருவாரு ஆட்டோமேட்டிக்கா. பிடிக்கலாம் தேவையில்லையா நீ வேற. கம் அப்படிதான் போடுவேன் நீ. விஜய் சொல்லிட்டு போட்டுருவேன். அப்புறம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேச்சுல பெரிய ஃபயரோ பெரிய கண்டென்ட் எடுத்து பேசுற அளவுக்கோ ஒன்னும் கிடையாது. அவர் வந்து ஒரு 4-5 காமெடிகளை ரெடி பண்ணி எடுத்து வந்துறாரு. இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து அந்த பாக முகவருக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அது பேரே அதுதான். அவங்க ஒரு பேர் வைப்பாங்க, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. வெற்றினா யார்? விஜயா. விஜய் எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அப்ப அது என் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடிங்க அப்படின்னு. ஜெயிக்கவே இல்லையா நீ? அதுல எது ஜெயிச்ச நீ? நான் ஜெயிக்க போறதும் கிடையாதுயா. அப்புறம் ஏன் வெற்றின்ற? ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன், இந்த எலெக்ஷன் மக்களே பொதுவா நீங்க எலெக்ஷன்னா என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வந்துருவீங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. பிகாஸ் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கு. நீங்க எல்லாருமே வேட்பாளர் தான் மக்களே. எல்லாம் முதலமைச்சர். ஆமா, எல்லாம் ஃபார்ம் வாங்கி போயிட்டாங்கல்ல. எல்லாருமே விருப்ப மனு வாங்கி போயாச்சு. கரெக்ட். எல்லார் வீட்லயும் விருப்ப மனு இருக்குது. சோ ஒரு எம்எல்ஏ ஆல்ரெடி இருக்காங்க. நீங்க வேட்பாளர் தான், அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாக்காளர் தானே. செம்மையா. ஏன்னா நான் கணக்கு போட்டு பார்த்தேன்,
என் வீட்டுல இருந்து எத்தனை பேர் ஃபார்ம் ஆயின் போனீங்க? கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் பேர் ஃபார்ம் ஆயின் போயிருக்கீங்க. பாத்துக்கோ எங்க அந்த ஃபார்ம்லாம் எங்க வாங்கிட்டு போனீங்களா? எத்தனை கொடுக்கணுமா இல்லையா? நேக்கா சொல்றாப்புலையோ அவ்வளவு ஃபார்ம் வாங்கிட்டு நீங்க 234 பேர் கூட வந்து ஃபார்ம் திருப்பி எங்கயா போனீங்க? எத்தனை வந்து குடிங்கயா? அததான் கேக்குறாப்புல. ஐயோ ஐயோ எங்க பாவங்க விஜய் இப்படி வந்து பெணாத்த விட்டா அந்த மனுஷனை. ஆக்சுவலா ஒருத்தன் வந்து நின்னு வீரமா பேசினா பரவாயில்ல, ஒருத்தன் அவனே அசிங்கப்படுத்திக்கிறான், கேவலப்படுத்திக்கிறான். தன்னுடைய மன கஷ்டங்களையும் மன குமுறுதல்லையும் பாத்தீங்கன்னா டெய்லி அழுகுறாப்புல வீட்டுல. அவர் வந்து திமுக வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை எப்படி கலாய்க்கிறது? உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக இருக்குங்க, ஓரமா நிழலுக்கு ஒதுக்குறவன கூட கூப்பிட்டு கூட்டணி சேர்த்துக்கிறான். ஓரமா ஒதுங்கணும், எல்லாம் ஒதுங்கணும். இப்ப அவங்க பொங்குவாங்க, நெக்ஸ்ட் ஒண்ணு போட்டு ராடு சொருவாங்க. அப்ப பாரு திமுக ஒதுங்கிறதுக்காச்சும் ஆள் இருக்கு, உன் கட்சியில ஒதுங்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க, யாருமே இல்லையா அங்க வரத்துக்கு. நான் கஷ்டப்பட்டு விஜயகாந்த் டூப்ப போட்டு கோட்டு படத்துல எவ்வளவு நடிச்சங்க, குருன்னு சொன்னேன், அண்ணன் சொன்னேன், ஆனா ஒருத்தர் வரலையே. அந்த மன வேதனை அவருக்கு இன்னைக்கு தென்பட்டது எல்லாம் எங்க இந்த மொத்த வீடியோ ஒரு சம்மரியில பண்ணலாம். தென்பட்டது எல்லாம் என்னன்னா வயித்தெரிச்சல், காண்டு காண்டு எல்லாமே எரியும் மனுஷனுக்கு. ஆக்சுவலா கீழே அப்படி லைட்டா கொளுத்தி போட்டுனா அவரே எரிஞ்சிருவாரு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருக்காரு. திமுக மேல செம்ம காண்டுல இருக்காரு. ஏன்னா 2026 திமுக கிளீன் ஸ்வீப் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மனுஷன் தன்னுடைய ஆதங்கத்தை எப்படி கொட்டுதுன்னு தெரியல. அதனால வந்து உங்ககிட்ட வந்து அழுதுட்டு போய்கிறார் தவிர வேற எதுவுமே இல்ல. அரசியல்லாம் ஒண்ணும் பேசல. அதுக்கப்புறம் திமுக செஞ்சதெல்லாம் இவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது என்ன சொல்றாப்புல, நான் வந்தா வந்து ரோடு போடுவேன், பஸ் எல்லாம் வரும், ஹாஸ்பிட்டல் மலைவாழ் கிராமத்துல ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், இதெல்லாம் இல்லம் தேடி மருத்துவம் மலையிலேயே போயிட்டாங்க. அவங்க திமுக செஞ்சதே அவர் சொல்றாருப்பா. நான் சொல்றது புரிதா இல்லையா? அவ்வளவுதான். எப்ப விடுப்பா, வீடியோ பெருசா போயிடுச்சு, முடிச்சுக்கலாம்.